ஃபேமிலிஸ் எங்கே இருக்கோன்றது முக்கியம் இல்லை மக்களே, என்ன வாங்க போகிறோம் அப்படின்றது தான் முக்கியம். நீங்கள் சூப்பராக இருக்கும் இந்த விலாக் பார்த்தா. எனக்கு ஃபஸ்ட்டெல்லாம் ரொம்ப பிடிச்சது என்னென்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ஹைதராபாத் பிரியாணி பக்கம் வந்து 2 month and 3 month ஆகிடுச்சு. ஏன்னா ரொம்ப நாள் ஆகிடுச்சு மக்களே, ரொம்ப நாள் ஆகிடுச்சு. இந்த வெரைட்டிஸ்லாம் பார்க்கும்போதே நம்மளுக்கு வாயில் எச்சு ஊறிடுச்சு. சரி ஓகே, இன்றைக்கி லஞ்செலாம் வாங்க போகிறதில்ல, என்னென்னா சைட் டிஷ்ஷஸ். ஏன்னா லஞ்சு நம்ம ஆஃபீஸில் இருக்குது, நம்ம ஒரு வேலை விஷயமாக வெளியே வந்திருந்தோம். வீட்டுக்கு போக கிட்டத்தட்ட 4:30 ஆகிடுச்சா. ஸோ லஞ்ச் வேஸ்ட் பண்ணிடக்கூடாதுன்னு சைட் டிஷ் மாதிரி பிள்ளைங்களுக்கு ஏதாவது வாங்கிட்டு போகலான்ட்டு ஃப்ரைட் சிக்கன் வாங்கினா. கிட்டத்தட்ட ஒரு 2 month ஆகிடுச்சு ஃப்ரைட் சிக்கன் வாங்கி கொடுத்த பிள்ளைங்களுக்கு. சரி ஓகே, கேட்டாங்களேன்றதுனால வாங்கினோம். நாங்கள் ஆஃபீஸில் லஞ்ச் வச்சதுனால ஆஃபீஸ்லேயே ஒரு 2 பீஸ் நாங்கள் ஃபஸ்ட்டு எடுத்து டேஸ்ட் பண்ணோம். ஏன்னா சிக்கனை பார்த்தா நம்ம கண்ணு குறுகுறுன்னு இருக்கும் இல்லையா, அதனால் எப்போவுமே நம்ம டேஸ்ட் பண்ணிடணும். உங்களுக்காக இந்த vlog என்னென்னு பார்த்தீங்கன்னா, எல்லாத்தையுமே ஒரே பிளேட்டில் வச்சு உங்களுக்காக காட்டணுமே. ஏன்னா நீங்கள் தான் நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ், உங்களையும் ஃபுல்ஃபில் பண்ணணும் இல்லையா. அதனால் ஒரு சிக்கன் எடுத்து பிரித்தேன். ஆஹா, என்ன ஒரு ஸ்மெல்லியா அப்படின்ற மாதிரி இந்த ஃப்ரைட் சிக்கன். எனக்கு வந்து ஹைதராபாத்தில் ஃப்ரைட் சிக்கன் ரொம்ப பிடிக்கும். பர்சனலாக என்னோடய பிள்ளைங்களுக்குமே ரொம்ப பிடிக்கும். 2 month and 3 month ஒன்ஸ் நாங்கள் வந்து அந்த மாதிரி ஃபேமிலி பேக் ஒன்று வாங்கி பிள்ளைங்களுக்கு கொடுப்பேன். எல்லோரும் நாங்கள் வந்து ஃபேமிலி ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் இல்லையா, 10 பேர் எல்லாருமே சேர்ந்து சாப்பிட்டா ஒரு பீஸ் தான் போகும், கரெக்டாக இருக்கும். அந்த மாதிரி ஃபுல்லாக ஒரு பிளேட்லேயும் வச்சு உங்களுக்கு காமிச்சாச்சு. எனக்கு பர்சனலாக சாஸ் தொட்டு சாப்பிட்றதா ரொம்ப பிடிக்கும். சாஸ் தான்ப்பா நம்மளோட மெயின் டிஷ்ஷுன்றவங்களாம் மறக்காமல் கமெண்ட் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா, எல்லாத்தையும் டேஸ்ட் பண்ணி முடிச்சாச்சா. ஹோம்மேட் ஃபுட்டு நம்ம வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு வந்த ஃபுட்டு வெயிட் பண்ணிகிட்ருக்கு. சரி ஓகே, அதையும் சாப்பிட்ணும் அப்படின்ட்டு ஹோம்மேட் ஃபுட்டு கீரைலாம் போட்டு பயங்கரமாக அடித்து நாக் அவுட் பண்ணியாச்சு. இன்றைக்கி நல்லா வெயிட் பண்ணி சாப்பிட்டாலும் வெயிட்டாக சாப்பிட்டேன்டான்ற மாதிரி நல்ல ஒரு சாப்பாடு சாப்பிட்டாச்சு. யாருக்கெல்லாம் வெஜ்ஜு கூட நான்வெஜ் சாப்பிட பிடிக்குமோ மறக்காமல் லைக் பண்ணிவிட்டாங்க. எனக்கு அப்படி தான் பிடிக்கும். எனக்கு வெஜ்ஜு ப்ளஸ் நான்வெஜ் ரொம்ப பிடிக்கும் ஒரு காம்போ. உங்களுக்கும் பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள். அந்த மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க மக்களே. அப்போ தான் நல்ல விலாக்லாம் வரும். தேங்க்யூ ஸோ மச்.